அப்பா ஒரு வழியா மீனையும் பொரிச்சு வச்சாச்சு. மீன் குழம்பும் மலமளமலன்னு கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரெண்டுக்கும் சோத்த போட்டு கொடுக்க வேண்டியதே. அது ரெண்டுக்கும் சோத்த போட்டு கொடுத்துட்டு இந்த லெக்கிலேயே இருக்க கூடாது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ராணி அக்கா வீட்டுக்கு போயிடணும். செத்த மனுஷன் நிம்மதியா இருக்க முடியலையே. அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யன்னு வேலையா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இந்த வாசனைக்கே ஒரு பானை சோத்தா ஃபுல் கட்டு கட்டலாம் போல இருக்கே. அம்மா நான் போய் அண்ணி எப்படி சமைச்சிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரவாமா? ஏட்டி அல்ப மாதிரி பறக்காதடி. ஓ நொண்ணி கறி சமைச்சானா கூப்பிடுவா. என்னால இங்க இருக்கவே முடியலையேம்மா. மீன் குழம்பு கமான் கமான் என்னை கூப்பிடுதுமா. ஏட்டி ராதிகா நீ மட்டும் அந்த சைடு போனீனா ஓ நொண்ணி கறி வெங்காயத்தை நறுக்கு மசாலாவை அரைன்னு சொல்லி உன்னையட்டே வேலையாவுவா. சும்மா இப்படியே உட்காரு. எத்தே சாப்பாடு ரெடி ஆயிருச்சு தே. சீக்கிரமா கையை கழுவிட்டு வாங்க சாப்பிட. ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னீல, சீக்கிரமா வாமா கையை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம். அம்மா என்னால எங்கேயும் எந்திரிக்க முடியாதுமா. கொலை பசியில இருக்கேன். இங்கேயே சாப்பாடு கொண்டு வர சொல்லுமா உன் மருமகளே. ஏடி என்னடி அவளே அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க வந்து சோத்த கொடுக்க சொன்னா கடுப்பாக மாட்டாளாடி? அதெல்லாம் ஆக மாட்டாளமா. இங்க கிட்ட தான் ஃபேன் நல்லா ஓடுது. நல்லா சாப்பிடலாமா? சரிடி இங்கேயே சோத்த கொண்டு வர சொல்றேன். நீ கையாவது போய் கழுவிட்டு வாடி. அம்மா நான் காலையிலே கையை கழுவி காய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு அழுக்கு இல்ல, நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். ஏடி சோறு திங்கறப்ப கூட கையை கூட கழுவ மாட்டியாடி சோம்பேறி மாடு. அம்மா என்னம்மா நீ என்னமோ பண்ணி தொலை. மருமகளே சாப்பாடு இங்கேயே கொண்டு வாமா. சரி தே இந்த கொண்டு வரேன். ஏய் அப்பா உட்கார்ந்தலக்கிலேயே சோறு வேணும் கத்துதுகளை ஒழுசு வந்து எடுத்து கூட சாப்பிட மாட்டேங்குதுகளே. இந்தாமா ராதிகா அத்தே வாங்கிக்குங்க. மருமகளே நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மருமகளே. என்னம்மா பம்பர் மாதிரி சுத்தி வேலை பார்க்கற?
எத்தே என்னையே புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும் தே, என்னையே பாத்துக்கிட்டு இருக்காம சுட சுட அள்ளி சாப்பிடுங்க. அண்ணி எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இருக்கட்டுமா ராதிகா, சாப்பிடு. என்னம்மா ராதிகா, சோறு சோறு மீன் குழம்புன்னு பறந்துகிட்டே இருந்த, ஆனா அணில் குறிக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நல்லா அள்ளி சாப்பிடுமா. அண்ணி பெரிய உருண்டைய தான நீ உருட்டி உள்ளக்க தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஆமா மருமகளே, நானே என் மகளும் கை நிறைய சோறு அள்ளி வாய்க்குல தின்னுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எப்படி சாப்பிட முடியும்? எத்தே மீன் குழம்பு கறி குழம்புலாம் எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு வரமுறை இருக்குதே, அது உங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியல. இத்தனை வருஷமா இப்படித்தான வாய் நட்டு அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ புது டெக்னிக் மருமக சொல்லி தர போறா போல இருக்கு. கேட்டு தெரிஞ்சுக்குறோமா? மருமகளே, நாங்க பிறந்ததுல இருந்து மீன் குழம்பு சாப்பிட்டா இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ எப்படி புது மெத்தட்ல சாப்பிடுவேன்னு சொல்லி காட்டு மருமகளே. அதுக்கு தானத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்தா சொல்லி தரேன். என்ன மருமகளே சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இப்படி சம்பளங்கள் போட்டு உட்கார்ந்துட்ட? ஆமாத்தே, மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுறப்பெல்லாம் இந்த மாதிரி சோபால உட்காந்து சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி கீழே உட்காந்து சப்பனங்கால் போட்டு சாப்பிட்டாதான் சோறு இறக்கிக்கிட்டே இருக்கும். பாட்டி ராதிகா, பாட்டி அடி உன் உண்ணி கறிக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குனே, பார்த்து தெரிஞ்சுக்க. 2 பேரும் சோத்து தட்டை குடுங்கத்தே, எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஏத்தே, சோத்துல குழம்பு ஊத்துன உடனே நறுக்கு நறுக்குன்னு பிணைஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது தே. 4 பெரட்டி பெரட்டி யானைக்கு கொடுப்பாங்க லஸ்தி, அது மாதிரி பெரிய உருண்டையா எடுத்து வச்சுக்கணும் தே. பாத்தியலாத்தே, இத்த தண்டி உருண்டை எடுக்கணும். அண்ணி, இவ்வளவு தண்டி உருண்டை வாய்க்குல போயிருமா அண்ணி? இப்ப பாரு ராதிகா போறத. பாத்தியாமா ராதிகா, உருண்டை எப்படி சல்லுன்னு இறங்குச்சுன்னு. ஏய் அப்பா, எத்தா தண்டி வாயி? அடேங்கப்பா, அண்ணி என்ன இந்த தீனி திங்கறாங்க? தட்டையே கழுவுன மாதிரில வச்சிருக்காங்க. பாத்தியாமா ராதிகா, உன் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தந்துட்டேன். இப்ப அத்தை விட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். ராதிகா, இத கவனமா கவனிச்சுக்கமா. ஒரே வாயில எப்படி மீன் திங்கிறேன்னு பாரு. பாத்தியாமா ராதிகா, 2 வாயில எப்படி சாப்பிட்டேன்னு. அட பாவிகளா, 2 தட்டு சோத்தையும் இந்த போட்டு போட்டு வலிச்சு நக்கி சாப்பிட்டுட்டாளே. மருமகளே, என்ன மருமகளே இதெல்லாம்? என்னமோ 10 நாளா சாப்பிடாம பட்டினி மாதிரி இந்த போடு போடுற. எத்தே, என்னத்தே இப்படி கண்ணு வைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி தானே காட்டுனேன். ராதிகா, எப்படி சாப்பிடணும்னு உனக்கு புரிஞ்சுச்சாமா? இல்லைன்னா இன்னொரு தட்டு போட்டு சாப்பிட்டு காட்டவா? இன்னொரு ரவுண்டா? வேணாம் நீ, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க சாப்பிடுங்க. நான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எப்பா, இவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து நம்மளால எந்திரிச்சு கூட நடக்க முடியலையே. இப்படியே தவந்து அப்படியே ரூமுக்கு போயிருவோம். அம்மா, நான் ஆசையா மீன் குழம்பு சாப்பிடலாம்னு இருந்தேனே, அண்ணி இப்படி வலிச்சு தின்னுட்டு போயிட்டாங்களேம்மா. ஒரு சொட்டு பருக்க வைக்கலையேம்மா. செல்ல மகளே, அழுகாதடி. அம்மா, எனக்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலைன்னா இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராதுமா. பாட்டி, என் மருமக எலும்பி மாதிரி இருக்கா, ஆனா என்ன சாப்பாடு சாப்பிடுறா? வலிச்சு நக்கிட்டு போயிட்டாளே. எனக்கு பிடிச்ச பொரிச்ச மீனெல்லாம் லவக்குன்னு முழுங்கிட்டாங்களேம்மா. எனக்கு ஒரு மீன் இல்லையேம்மா. பாட்டி ராதிகா, அழுகாதடி. உன் அண்ணிக்கார சமைச்சு வச்சுட்டு இந்த சைடு போனால உனக்கு நைட்டுக்கு சாப்பாடு தேவைப்படும் சொல்லிட்டு
முடிச்சு புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப வந்தே நிம்மதியா இருக்கு. நைட்டு பூரா ஒரே மழை, இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றில் என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. ஏட்டி வசந்தி, என்ன ராணியக்கா காலங்காத்திலேயே என் வீட்டுக்கு வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? அடியே, நான் சோறாக்கிக்கிட்டு இருந்தேன்டி. சோறு வெந்த கையோட சிலிண்டர் நின்று போச்சுடி. அதே உன்கிட்ட எதுவும் சிலிண்டர் இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அடியே, இருந்தா குடுடி. சோறு மட்டும் தாண்டி ஆக்கியிருக்கேன். இன்னும் கூட்டு பொரியல்லாம் மத்தியானத்துக்கு இன்னும் சமைக்கலடி. குடுடி. அக்கா, எஸ்டா இருந்தா தரமாட்டேனாக்கா? நான் போன வாரம் தானே மாட்டினேன். நானும் இனிமேதாக்கா கேசுக்காரனுக்கு பதியனு. என்கிட்ட இல்லையக்கா. அட, நான் என்ன செய்வேன்? சிலிண்டர் இல்லாட்டி நம்மளுக்கு வேலையே ஓடாதடி. உன்கிட்ட இருக்கும்ல ஓடியாந்தேன். அக்கா, பூமாரிக்கும் தரனுக்கு வேணா நான் சாப்பாடு செஞ்சிருக்கேக்கா, அதை வேணா தரவா? வேணாமடி வசந்தி, சோறு தான் ஆக்கிட்டேன்ல, அதுல கொஞ்சோட தயிரை மிக்ஸ் பண்ணி குடுத்து விட்டுட்டேன்டி. தொட்டுக்கா ஊறுகாய் கொடுத்து விட்டுருக்கேன். அதுக வேலை முடிஞ்சிருச்சுடி. இனிமே எங்களுக்கு தாண்டி மத்தியானம் சமைக்கணும். பேசக்காரனுக்கு இப்ப பதஞ்சா உடனே வந்து கொடுக்க போறான். அவன் 2-3 நாள் ஆக்கி போடுவானே. அது வரைக்கும் என்ன செய்யறது? அக்கா, பக்கத்து வீட்டுக்கார வீட்டெல்லாம் கேட்டு பாருங்கக்கா, இருந்தா கொடுப்பாக. அடியே, கேட்காம இருப்பானாடி? எல்லா இடத்தையும் கேட்டுட்டு தாண்டி வாரேன். எல்லாரும் நேத்து மாட்டினே முந்தா நேத்து மாட்டினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காகடி. நானே நானே இந்த சட்டை துவைச்சதும் நானே, இந்த கோட்டு துவைச்சதும் நானே, இந்த ஃபேண்ட துவைச்சதும் நானே, நானே என் மாமியார் முதுக வெளுத்ததும் நானே. என்ன ராணியக்கா, உன்னைய தேடி உங்க வீட்டுக்கு போனா வீடு பூட்டி கிடக்கு, நீ என்னமோ இங்க வந்து நிக்கிற? அடியே சின்ன பொண்ணு, வாடி. உன்னைய தாண்டி இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னக்கா விஷயம்? என்ன எதுக்கு நினைச்ச? பத்தியா, நீ நினைச்ச உடனேயே ஓடோடி வந்துட்டேன்க்கா. அடியே சின்ன பொண்ணு, எங்க வீட்ல நான் சோறு தாண்டி ஆக்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கேஸ் நின்று போச்சுடி. அதே வசந்திட்ட எஸ்டா சிலிண்டர் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். அவ போன வாரந்தே மாட்டுனாளா. அடியே, உங்க வீட்ல எதுவும் சிலிண்டர் வச்சிருந்தா குடுடி. அக்கா, என்னக்கா என்கிட்ட போய் கேஸ் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல சோறு குழம்பு ஆக்கினா தானே அதெல்லாம் தேவைப்படும். அட போக்கா, நானே வீடு வீடா சோறும் குழம்பும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாட்களை ஒப்பேத்துக்கிட்டு கிடைக்கேன். என்கிட்ட வந்து கேஸ் இருக்கான்னு வந்து கேக்குற? அடியே கேனக்கிருக்கி, வீட்ல ஒரு கேஸ் கூட இல்லையாடி? திடீர்னு சுடு தண்ணி தேவைப்படும், விருந்தாடி வந்தா காபி போடலாம், என்னடி செய்வ? ஏக்கா, அதெல்லாம் என் மாமியாரு தெரு தெருவா போய் நிறைய விறகுலாம் சேர்த்து வச்சிருக்குக்கா. ஏதாச்சும் செய்யணும்னாலும் காபி போடனாலும் 2 குச்சி எடுத்து வச்சு மண்ணெண்ணைய ஊத்தி தீய பொறுத்துனா தீ பத்திக்கிற போகுது. அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்ல விறகு கூட இருக்குடி. ஏதாச்சும் சமாளிச்சிருவீங்க. எங்க வீட்ல அது கூட இல்லடி. இன்னும் மத்தியான சாப்பாடு செய்யணும், நைட்டு சாப்பாடு செய்யணும். என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏ ராணியக்கா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? என்னடி சின்ன பொண்ணு? அக்கா, அவ என்ன சொல்ல போறா? மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கிருங்க, எனக்கும் சேர்த்து வாங்குங்கன்னு சொல்ல போறா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா நான் அதை சொல்லலக்கா. வேற என்னடி? சொல்லுடி. அக்கா, கால வேலையில முடிச்சிருப்பீலக்கா, இனிமே மத்தியானத்துக்கு தானே சமைக்கணும். ஆமாண்டி சின்ன பொண்ணு. அப்படியே வாக்கா, போய் விறகு பொறுக்கிட்டு வருவோம். உங்ககிட்ட அடுப்பு வச்சிருப்பீல, அந்த விறக கொண்டு வந்து வச்சு அடுப்பு பத்த வச்சா பத்திக்கிற போகுது. அடியே, நீ சொல்றதும் சரிதாண்டி. இப்படியே நின்று முழிச்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு 4-5 கட்டி எடுத்துட்டு வந்தா சோறு குழம்பு ஆக்கிக்கலாம்டி. ஆமா ராணியக்கா, நீ வைக்கிற குழம்புலாம் முன்னாடி ருசியா இருக்கும். இப்ப என்னமோ கேஸ்ல வைக்கிறனால நல்லாவே இருக்க மாட்டேங்குதுக்கா. ஒரு வாரத்துக்கு நீ விறகடுப்புலயே குழம்பு வைக்கா. அதுவும் விறகடுப்புல மீன் குழம்பு வச்சா அம்புட்டு ருசியா இருக்கும். அடியே சின்ன பொண்ணு, நீ என்னமோ ராணியக்காக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு தெரியலடி. நீ விறகடுப்புல மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்ட, அதுக்கு தானே அடி போடுற. அதுவும் ஒரு காரணம்தான். அடியே வசந்தி, இவ எனக்கு உதவி செய்யறதுக்கு சொல்றாளோ, இவ குழம்பு வச்சு குடிக்கிறதுக்கு சொல்றாளோ எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு விறகு இருந்தா சரி, ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். சரி ராணியக்கா, இப்படியே மச மசம் நின்றுகிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வாக்கா, போயிட்டு வந்துருவோம். வசந்தி, நீனு வரியாடி? ஆமா ராணியக்கா, எங்க வீட்டுக்காரர் தினமும் சுடுதண்ணி வச்சுட்டேன் குளிக்கிறாரு. சுடுதண்ணி கேஸ்ல வச்சுட்டேன் குடுக்கறேன். விறகு பொறுக்கிட்டு வந்து போட்டா விறகடுப்புலயே வச்சு குடுக்கலாம்லக்கா, கேஸ் மிச்சமாகும்ல. சரிடி வசந்தி, அப்ப வாங்க வெள்ளத்துல போயிட்டு வந்துருவோம். சரிக்கா.